அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழர் இசைக்கருவிகள் அதை குறித்த தகவலை இந்த வகுப்பில் பார்க்கலாம். தமிழர் இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, தமிழர் இசைக்கருவிகள் அப்படின்னா தமிழோட பண்பாட்டில் இசைக்கருவிகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம இப்போ சொல்கிறது இல்லை. சங்க காலத்தில் இருந்தே இந்த தமிழோட இசைக்கருவிகளை ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போரில், நாட்டுப்புற நிகழ்ச்சிகளில், அதுக்கப்புறம் கோயில் திருவிழாக்களில் இதிலலாம் இசைக்கருவிகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே இசைக்கருவிகளோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசைக்கருவிகளோட வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சது இங்கே 4 வகையாக சொல்லியிருக்காங்க. அதில் தோற்கருவி தோலால் செய்யப்படுவது, அதுக்கப்புறம் துளைக்கருவி, அதுக்கப்புறம் நரம்பு கருவி, அதுக்கப்புறம் கஞ்சக்கருவி. ஓகேங்களா? இந்த 4 வகையை தமிழோட இசைக்கருவிகளோட வகைகள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே இப்போது முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோற்கருவி அப்படின்னு சொல்லும் பொழுது இது தோலால் செய்யப்படுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விலங்குகளோட தோலால் பயன்படுத்தி செய்வது தான் தோற்கருவி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா, இதை தமிழரோட தொன்மையான இசைக்கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது இப்போ வரைக்கும், சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே அதிக அளவில் பயன்படுத்திக்கிட்டு நம்ம இருக்கோம். அதே சமயத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, இது திருமணங்களில், அதுக்கப்புறம் நாட்டுப்புற அந்த கலைகளில், அதுக்கப்புறம் போர்களில், அதுக்கப்புறம் மத சடங்குகளில், இதிலலாம் நம்ம தோற்கருவியை நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தோற்கருவியோட வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது, தோற்கருவி வகைகள் சொல்லும் பொழுது நம்மளுக்கு பறை, தவில், உடுக்கை இதெல்லாம் ஒரு வகைன்னு சொல்லியிருக்காங்க. தோற்கருவியோட வகைகள் இதெல்லாம். இதில் பறைன்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கே தெரிஞ்சது தான். அதாவது தமிழரோட பழமையான இசைக்கருவின்னு பார்த்திங்கன்னா, அது பறை தான். அதுக்கப்புறம் இது எடுத்துக்காட்டாக இப்போ என்ன சொல்லணும்னா, நம்ம பொங்கல் இதில் பொங்கல், அப்புறம் கோயில் திருவிழாக்களில் இதிலெல்லாம் நம்ம பறையாட்டம் வைப்பாங்க, பறை அடிப்பாங்க. அதுக்கப்புறம் கோயில் திருவிழாக்களில் இது போல் வச்சுருக்காங்க. இதுதான் பறை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தவில்லாம் இது நாதஸ்வரத்தோடு சேர்ந்து ஊதப்படுகிறது. அதே பார்த்திங்கன்னா, நாதஸ்வரத்தோடு ஊதப்படுகிறது. அதுக்கப்புறம் இதையும் கோயில் திருமணங்களில், கோயில் திருவிழாக்களில் இது போல் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் உடுக்கைன்னு சொல்லும்பொழுது இது ரொம்ப யூஸ் பண்ணது அம்மன் கோயிலில் உடுக்கை அடித்து சாமியெல்லாம் வர வைப்பாங்கள்ல, அந்த உடுக்கையை இங்கே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தோற்கருவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தோற்கருவியோட சிறப்புன்னு பார்த்திங்கன்னா என்னென்னா, இது தோற்கருவி இப்போ வந்ததில்லை. நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது சங்க காலத்திலிருந்தே இருக்குது. அதே போல் இது நாட்டுப்புறத்தோட கலைகளோட அடையாளமாக இருக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது சங்க இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது, சங்க இலக்கியத்தில் என்ன சான்று இருக்குன்னா, இது நம்ம முன்னதாக சொன்ன மாதிரி இது போரில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு நிகழ்ச்சிகளில், அதுக்கப்புறம் இப்போ நமக்கு எதனா தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முரசடிச்சு அந்த மாதிரிலாம் பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க அதிகமாக. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துளைக்கருவிகள் சொல்லும் பொழுது, துளைக்கருவினா காற்றுக்கருவின்னு சொல்கிறாங்க. துளைக்கருவினா இது வாயால் ஊதி காற்றை நம்மளோட காற்றை ஊதி வர வைக்கிற இசையே துளைக்கருவிகள் சொல்லியிருக்காங்க. இதோட வகைகள் பார்க்கும்பொழுது புல்லாங்குழல், நாதஸ்வரம். ஓகேங்களா? இந்த புல்லாங்குழல் மூங்கிலால் செய்வாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது. அதே போல் நாதஸ்வரம் மங்கள இசைன்னு சொல்லியிருக்காங்க. மங்கள இசை அப்படின்னு சொல்லுவாங்க நாதஸ்வரத்தை. அது நம்ம நம்மளோட காற்றை பயன்படுத்தி வர வச்சு அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா,
இது வந்து சங்க இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் வந்து இது ஆயர்கள் வந்து இந்த குழலில் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து விழாக்களில் வந்து சங்கு இதெல்லாம் ஊதி வந்து இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள் வந்து சான்றாக நமக்கு தருகிறது. அதே போல் வந்து நரம்பு கருவி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நரம்பு கருவி. நரம்பு கருவின்னு சொல்லும் பொழுது நரம்பு கருவி நரம்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்னா அது வந்து அதை வந்து இழுத்தோ அல்லது வருடியோனா நம்ம 2 கையால் வந்து 2 விரலால் வந்து தட்டி விட்டோ அந்த மாதிரி இசையை வர வைப்பது தான் வந்து நரம்பு கருவின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து என்னென்னா நரம்பு கருவியில் வந்து நரம்புகளை வந்து நம்ம இழுத்தோ அல்லது மீட்டோ வர வைப்பது வந்து நரம்பு கருவி, இசையை வர வைப்பது நரம்பு கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வகைகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தேன்னா பேரியாழ், சீரியாழ், மகர யாழ், வில்லியாழ், சகோட யாழ் அப்படின்னு சொல்லிட்டு வகைகள் சொல்லியிருக்காங்க. இது வந்து நரம்பு கருவியை வந்து நம்ம சங்க இலக்கியங்களில் வந்து சான்றாக பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து இதோட யாழோட வகைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க சிலப்பதிகாரத்தில். அதுக்கப்புறம் வந்து பெருமானாற்றுப்படையில் வந்து பாடல்கள் வந்து யாழ் வந்து வாசிச்சிருப்பாங்க, பேரியாழ், சீரியாழ் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து நமக்கு சான்றாக அமைகிறது. அப்புறம் வந்து பொருநர் ஆற்றுப்படையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த யாழோட குறிப்புகள் பற்றி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியம் நமக்கு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக இறுதியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கஞ்சக்கருவி அப்படின்னு சொல்லும் பொழுது கஞ்சக்கருவி அப்படின்னு சொல்லும்போது வந்து இது உலோகத்தால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. உலோகம்னா வெண்கலம், பித்தளை, செம்பு, இரும்பு இது எல்லாத்தையும் சேர்ந்து அமைக்கப்படுவது தான் வந்து கஞ்சக்கருவி. இதெல்லாம் வந்து இதன் மூலமாக வந்து நம்ம ஓசை எழுப்பும் பொழுது இசை வெளிப்படுகிறது. இதை வந்து நம்ம கஞ்சக்கருவின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கஞ்சக்கருவியோட வகைகள்னு பார்த்திங்கன்னா தாளம், ஜால்ரா, கைத்தளம், மணி இதை தான் வந்து கஞ்சக்கருவியோட வகைகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து தமிழர் பண்பாட்டில் வந்து கஞ்சக்கருவிகள் வந்து எப்படி இடம்பெற்றிருக்குன்னா கோவில் பூஜைகளில், அதுக்கப்புறம் பாரம்பரிய இசைன்னு சொல்லிட்டு இதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து என்னென்னா கோவில் பூஜைகளில் வந்து இந்த மணியும் தாளமும் முக்கியமாக வந்து இடம்பெற்றிருக்கு, முக்கியமாக வந்து இப்போ பயன்படுத்திகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து இப்போ பயன்படுத்திகிட்ருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் வந்து என்னென்னா இது வந்து ஒரு பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளில் வந்து ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க. பாரம்பரிய இசைக்கும் நம்ம நடனத்துக்கும் வந்து இந்த கஞ்சக்கருவி பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கஞ்சக்கருவின்னு சொல்லும் பொழுது இறுதியாக நம்ம கஞ்சக்கருவியை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பில் வந்து நம்ம தமிழர் இசைக்கருவிகளை பற்றி பார்த்துருக்கோம். நன்றிகள்.